நீங்கள் எப்பொழுதாவது யோசிச்சிருக்கீங்களா, நமக்கு தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி வைத்துக்கணும் என்பதில் ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? நம்மில் எத்தனை பேர் புதிய ஹேபிட்டை ஆரம்பிக்கிறோம்? ஏன் நாம் ஒரு நாளைக்கு மட்டும் ஃபுல் மோட்டிவேஷன்ல இருந்துட்டு அடுத்த நாள் டிராப் ஆயிடுறோம்? அதனால் நாம் மோட்டிவேஷனை ப்ளேம் பண்ண முடியாது. உண்மையில் நீங்கள் சோம்பேறி இல்லை. இது உங்கள் மனசு, உங்கள் மூளை விளையாடும் ஒரு விளையாட்டு, ஒரு கேம். ஆனா இந்த கேமுக்கு 3 லெவல் இருக்கு. அதை புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எந்த விஷயத்திலும் நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியுடன் வெற்றி அடையலாம். வணக்கம் நண்பர்களே, இது மைண்ட் மேக்னட் தமிழ். இந்த வீடியோவில் நாம் இன்று கன்சிஸ்டன்ஸாக இருப்பது எப்படி என்பதை எளிய முறையில் கற்க போறோம். அதனால் வீடியோ முழுவதையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் புதிய ஹேபிட்டை ஆரம்பிச்சிருப்பீங்க? ஜிம்முக்கு போகலாம், புத்தகம் படிக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம். சில நாள் ஸ்ட்ராங்கா மோட்டிவேஷனாக போவோம், கொஞ்ச நாளிலேயே அதை டிராப் பண்ணி விடுவோம். அப்ப நம்ம மனசு சொல்லும், நான் கன்சிஸ்டன்சி இல்லை, நான் லேசி. ஆனா உண்மையில் சொல்லணும், அது உங்க தவறல்ல. நீங்க ஒரு கன்சிஸ்டன்சி என சொல்லப்படும் கேமை விளையாடுறீங்க. இன்று அந்த கேமில் ஜெயிக்க 3 லெவலை நாம் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். லெவல் 1 ஃபோர்ஸ்டு கன்சிஸ்டன்சி, கட்டாய நிலைத்தன்மை. இந்த லெவல்ல நீங்க புதிய ஹேபிட்டை ஆரம்பிக்கிறீங்க. உதாரணம், ஜிம்முக்கு போகணும். மனசுக்கு தோணுது நல்லது, ஆனா பிரெயினுக்கு அது உயிர் வாழ்வதற்கு தேவைன்னு தோணாது. அதனால் மோட்டிவேஷன் குறைவாக இருக்கும், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். இந்த ஸ்டேஜ்ல உங்க ஒரே சக்தி உங்களுடைய வில் பவர் மட்டும்தான். அது லிமிட்டெட் பேட்டரி மாதிரி. அதனால ஒரே நேரத்துல 10 ஹேபிட்டை ஆரம்பிக்காதீங்க. ஒரு ஹேபிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க பிரெயினுக்கு ரிவார்டு கொடுங்க. ஜிம் முடிஞ்சதும் பிடித்த மியூசிக்கை கேளுங்க, ஃபேவரட் ஜூஸ் குடிங்க, மிரர்ல ஸ்மைல் பண்ணுங்க. அப்ப பிரெயின் சொல்லும், ஹாய், இது ரொம்ப நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்ல ஃபீல் ஆகுது. லெவல் 2 ட்ரெயின்டு கன்சிஸ்டன்சி, பயிற்சி பெற்ற நிலைத்தன்மை. இப்ப சில வாரம் புஷ் பண்ணிட்டீங்க, ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கும், பிரெயின் பழக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நீங்க ஃபைட் பண்ண மாட்டீங்க, ஃப்ளோல போயிடுவீங்க. இங்க ஒரு ரூல் மட்டும் முக்கியம், கண்டினியூட்டி முக்கியம், பர்ஃபெக்ஷன் இல்லை. தாமதமானாலும் சரி, டயர்டாக இருந்தாலும் சரி, 10 நிமிஷமாவது ஜிம்முக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் பிரெயினுக்கு ப்ரூஃபை கொடுக்கணும். லெவல் 3 நேச்சுரல் கன்சிஸ்டன்சி, இயற்கையான நிலைத்தன்மை. இங்கதான் மேஜிக். இப்ப அந்த ஹேபிட் உங்க லைஃப்ல ஆட்டோமேட்டிக் ஆகிடும். எப்படி நம்ம முன்னோர்கள் தினமும் வேலையை ரொட்டீனாக செய்தாங்களோ, அது போல இப்ப உங்க பிரெயின் அந்த ஹேபிட்டை உயிர் வாழ்வதற்கு அவசியம் என்று நினைக்கிறது. உங்க ஐடென்டிட்டியே சேஞ்ச் ஆகிடும். நீங்க சொல்லுவீங்க, நான் ஜிம்முக்கு போகிறவன், நான் கற்றுக்கொள்பவன் தான். இது ட்ரை பண்றது இல்ல, இதுதான் நான், இது நான் தான். கன்சிஸ்டன்சி என்று சொல்லப்படுகிறது ஒரு மேஜிக் இல்லைங்க, அது ஒரு ஜர்னி. லெவல் 1ல புஷ் பண்ணணும், லெவல் 2ல கண்டினியூ பண்ணணும், லெவல் 3ல என்ஜாய் பண்ணணும். ஒரு ஹேபிட்டை சூஸ் பண்ணுங்க, அது உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒன்றாக இருக்கட்டும். அந்த ஒரு ஹேபிட்டில் கன்சிஸ்டன்ஸாக இருந்தா உங்க பிரெயின் சொல்லும், நான் இதை செய்ய முடியும். அப்ப நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. கன்சிஸ்டன்சி உங்க ஐடென்டிட்டி ஆகிடும். கன்சிஸ்டன்சி உங்க அடையாளமாக மாறிவிடும். நீங்க எதையாவது அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறீங்களா? 10 விஷயத்தை ஒன்றாக முயற்சி பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் ஆகவும் கன்சிஸ்டன்ஸ் ஆகவும் இருங்க. அது உங்க மூளைக்கு கற்றுக் கொடுக்கிறது, நான் இது செய்ய முடியும். அதற்கு பிறகு வாழ்க்கை முழுக்க கன்சிஸ்டன்சி ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது ஒரு கேரக்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஹேபிட்ல கன்சிஸ்டன்ஸா இருக்க முயற்சி பண்றீங்க? மற்றும் மைண்ட் மேக்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே. உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நேரத்திற்கும் நான் எப்பொழுதும் கடமைப்பட்டவன். நன்றி.